அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மைண்ட் புக் 24. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது பிரபஞ்ச சக்தியுடன் இணைந்து கொள்வது எப்படி. பிரபஞ்சம் என்றால் என்ன? நம்மை சுற்றி இருக்கும் வெட்ட வெளிதான் பிரபஞ்சம். வெட்ட வெளி என்றால் வெற்றிடம். ஆனால் நம் கண்களுக்கு தெரியாத கதிர்களாக மின் ஆற்றலாக பரவியிருக்கும் நமது எண்ணங்கள், உணர்ச்சிகள் மற்றும் விருப்பங்கள் அனைத்தும் பிரபஞ்சம் முழுவதும் சக்திகளாக நிறைந்திருக்கிறது. நாம் நம் வாழ்க்கையில் விரும்பும் எதையும் பிரபஞ்ச சக்தி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் முதலில் நாம் பிரபஞ்சத்துடன் இணைந்திருக்க வேண்டும். அது மிக மிக முக்கியமானது. பிரபஞ்சம் கோடிக்கணக்கான மனிதர்களின் எண்ணங்களாலும் விருப்பங்களாலும் உணர்ச்சிகளாலும் நிரம்பியிருந்தாலும் பிரபஞ்சம் தன் நிலையை, காந்த சக்தி நிலையை விட்டுவிடாமல், தன் இயல்பை மாற்றிக்கொள்ளாமல் மிக தெளிவாக தன் நிலையில் உறுதியாக இருக்கிறது. மனிதன்தான் தன் விருப்பங்களை எண்ணங்களாக மாற்றி அவைகள் உடனே கிடைக்க வேண்டும் என்ற அவசரத்தில் பிரபஞ்சத்தை தன் உணர்ச்சிகளால் நிரப்புகிறான். ஆனால் பிரபஞ்சம் எதற்கும் பதில் சொல்வதில்லை. காரணம், பிரபஞ்சம் ஒரு ஆசிரமம் போன்றது. அங்கு அமைதி இருக்கும், ஆர்ப்பாட்டம் இருக்காது. மனித மனம் எந்த அளவிற்கு எண்ணங்களால் கடல் அலைபோல் அடித்து கொண்டிருக்கிறதோ அதற்கு நேர்மாறாக பிரபஞ்சம் அமைதியாக இருக்கிறது. பிரபஞ்சம் என்பது வெளியே இருக்கும் நமது ஆழ்மனம். பிரபஞ்சம் ஆழ்மனம் மாதிரியே தானாக சிந்திப்பது இல்லை. நீங்கள் கேட்கும் எதையும் எந்த சிறு கேள்வியும் கேட்காமல் உங்களுக்கு எடுத்து கொடுத்து விடும். அதற்காக நீங்கள் பல நாட்கள் காத்திருக்க வேண்டும் என்று இல்லை. நாம் முதலில் பிரபஞ்சத்தோடு இணைந்திருக்க வேண்டும். மெம்பர் ஆஃப் யூனிவர்ஸ் என்ற அடையாளத்தை நீங்கள் பெற்றால் போதும். பிரபஞ்சம் நீங்கள் கேட்பதையெல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கும். பிரபஞ்சம் உங்கள் குணங்களை மாற்றிவிடும். பணம் என்று நீங்கள் கேட்கும் நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி பணத்தை விட மன அமைதிதான் மிக முக்கியம் என்ற முக்கிய நிலைக்கு உங்களை அழைத்து செல்லும். பிரபஞ்சம்தான் சொர்க்கம், நரகம் மனிதனின் அடங்காத ஆசைகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த அடங்காத ஆசைகள் எதில் இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? வெளிமனம், நரகம், ஆழ்மனம், சொர்க்கம். பிரபஞ்ச சக்தியுடன் நாம் இணைந்து கொள்வது எப்படி? இதற்கு 2 வழிகள் உள்ளது. ஒன்று எண்ணங்கள் வழியாக, அடுத்து வார்த்தைகள் வழியாக. முதலில் எண்ணங்களை எடுத்துக்கொள்வோம். நீங்கள் ஒன்றை விரும்பி பிரபஞ்சத்திடம் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அந்த எண்ணங்கள் அழுத்தமாக இருக்க வேண்டும். மிதமான எண்ணங்கள் உங்களுக்குள் இருக்கும் ஆழ்மனம் என்ற பிரபஞ்சத்தையோ வெளியில் இருக்கும் பிரபஞ்சம் என்ற ஆழ்மனதையோ நெருங்க முடிவதில்லை. அழுத்தமான எண்ணங்களும் அளவுக்கு மீறி விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். என்னை ஒருவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். அவர் பிரபஞ்சத்தை குறித்து அதிகமாக பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அவர் சொன்னார், நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், பிரபஞ்சத்திடம் நாம் தொடர்ந்து கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதனால் நான் ஒரு நாள் முழுக்க ஒரு அறையில் உட்கார்ந்து தியானம் செய்து கொண்டு கேட்டுக்கொண்டே இருந்தேன் என்று சொன்னார். சரி, அதற்கப்புறம் என்ன ஆனது என்று நான் கேட்டேன். அதற்கு அவர் சொன்ன பதில் ஆச்சரியமாக இருந்தது. ஒன்றுமே நடக்கவில்லை என்று சொன்னார். அது எப்படி நடக்கும்? அழுத்தமான எண்ணங்கள் என்று சொன்னால் அந்த எண்ணங்களை பற்றியே நினைத்து கொண்டிருப்பது அல்ல. என்னிடம் என் நண்பர் இன்னொரு சம்பவம் சொன்னார். அவர் தினமும் எனக்கு 1000 ரூபாய் வேண்டும் என்று கேட்பாராம். தினசரி காலையில் ஒரு 3-4 தடவை சொல்லிவிட்டு விட்டு விடுவார். அவர் ஒரு வேலை பார்த்தார். அந்த வேலையானது எப்போதாவது தான் வரும். ஆனால் இவருக்கு பண நெருக்கடி வரும் பொழுது அந்த வேலை தனக்கு வேண்டும் என்று அவர் விரும்புவார். அந்த விரும்பிய நிலையில் பிரபஞ்சத்திடம் எனக்கு 1000 ரூபாய் வேண்டும் என்று அழுத்தமாக கூறிவிட்டு தன் வேலையை பார்க்க போய்விடுவார். அவர் சொன்னது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. சில மணி நேரம் கழித்து அவர் வேலைக்கு வருவதற்காக அழைப்பு வருமாம். இவர் உடனே அங்கு கிளம்பி சென்று விடுவார். அங்கு பார்த்தால் அவருக்கு சரியாக 1000 ரூபாய் கிடைக்கும். மிக ஆச்சரியப்பட்டு போனார். இது நடக்கிறது நண்பர்களே. நாம் நம் பிரபஞ்சத்தை, அதாவது பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொண்ட நம் ஆழ்மனதை புரிந்து கொள்ளவில்லை, அவ்வளவுதான். நாம் என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் அதற்குரிய வழிகளை தான் நான் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய ஆழ்மனம் நீங்கள் விரும்பும் எதையும் நிறைவேற்றுவதற்கு விரும்புகிறது. ஆழ்மனமானது அலாவுதீன் அற்புத விளக்காக பயன்படும். ஆனால் வெளிமனதில் தெளிவு முக்கியம். வெளிமனதில் பல்வேறு எண்ணங்களும் உணர்ச்சிகளும் குப்பைகளாக கொட்டி வைத்துக் கொண்டு ஆழ்மனதிடம் நாம் கேட்டது கிடைத்துவிடும் என்று நீங்கள் இருந்தால், நீங்கள் கேட்டால் எதுவுமே நடக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அந்த இலக்கை குறிவைத்துவிட்டு உங்கள் அன்றாட வேலைகளை கவனிக்க சென்று விடுங்கள். இலக்கை அடையக்கூடிய பயிற்சிகள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அவைகளை நீங்கள் கவனியுங்கள். இந்த வருடம் இந்த தேதியில் நான் விரும்பிய இந்த இலக்கு என்னை வந்தடையும் என்று இலக்குக்கு நீங்கள் காலக்கெடு நிர்ணயித்து நம்பிக்கை வைப்பதெல்லாம் சரிதான். ஆனால் அந்த இலக்கு மற்றும் தேதியை எப்பொழுதும் எந்த நேரமும் ஒரு
பிரார்த்தனை போல் நீங்கள் சொல்லிக் கொண்டே இருந்தால் ஆழ்மனம் குழம்பிவிடும், வெளிமனம் குழப்பிவிடும். காரணம், உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் அடைவதற்கு மிக பெரும் தடையாக இருப்பது வெளிமனம் என்பதில் கவனமாக இருங்கள். ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி என்பார்கள். நீங்கள் ஒரு தடவையோ இல்லை என்றால் 2-3 தடவையோ அழுத்தமாக நினைத்துவிட்டு அதை மறந்து விடுவது நல்லது. நீங்கள் மறுபடியும் உங்கள் இலக்கையே நினைத்து கொண்டிருப்பது விதைத்த விதையை மறுபடியும் எடுத்து பார்ப்பது போன்றதாகிவிடும். உங்கள் அவசரத்தால் மனம் பதட்டமடையும். கூடவே இதெல்லாம் நடக்குமா என்ற சந்தேகமும் சிறு பயங்களும் வந்து சேரும். சுய பிரகடனம், அதாவது செல்ஃப் சஜெக்ஷன் என்பார்கள். உங்களுக்கு நீங்களே வார்த்தைகளால் தைரியம் கொடுத்துக் கொள்வது, உங்களுக்கென வார்த்தைகளால் உங்களை வழிநடத்திக் கொள்வது. இந்த சுய பிரகடனம் மூலமாக நீங்கள் உங்களுடைய விருப்பங்களை ஆழ்மனதில் பதிய வைக்கலாம். அது எந்த நேரம் தெரியுமா? இரவு நேரத்தில் மட்டும்தான். தூங்குவதற்கு முன்பாக ஆல்பா ஸ்டேட்டஸ் என்ற நிலையை நம்முடைய மனமும் உடலும் ஏற்படுத்திக் கொள்ளும். அப்பொழுது வெளிமனம் செயல்பாட்டிலிருந்து விலகி இருக்கும். ஆழ்மனம் ஒரு விருந்தாளி போல் உங்களுக்காக காத்திருக்கும். இந்த நேரத்தில் சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி உங்கள் விருப்பங்களை பதிய வைக்கும் பொழுது ஆழ்மனம் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் விதமாக உடனே செயல்பட ஆரம்பிக்கும். இது ஆழ்மனதுக்கு சற்று இதமாகவும் ஞாபகம் கொடுத்தது போலவும் இருக்கும். ஆனால் அந்த நாளில் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்தே உங்கள் விருப்பங்களுக்குரிய சரியான தீர்வை ஆழ்மனம் தரும். காலையில் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். வெளிமனதின் குறுக்கீடு, குறிப்பாக உங்களது நம்பிக்கையின்மை, சந்தேகம், தேவையற்ற பயங்களில் வெளிமனதுக்கு நீங்கள் அனுப்பினால் ஆழ்மனம் நீங்கள் கொடுத்த உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற முடியாமல் நின்றுவிடும். அடுத்ததாக ஆழ்மனதில் பதிகின்ற வார்த்தைகளில் மிக கவனமாக இருக்க வேண்டும். காரணம், வெளிமனதில் உங்கள் வார்த்தைகளின் பதிவுகள் தான் ஆழ்மனதின் செயல்பாடுகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. எதிர்மறை வார்த்தைகள், நம்பிக்கையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தினால் ஆழ்மனம் தன் செயல்பாடுகளில் தடுமாறுகிறது, நாளடைவில் நின்று போகிறது. உங்கள் வார்த்தைகளின் சக்தி மற்றும் வார்த்தைகள் ஆழ்மனதை எப்படி பாதிக்கிறது, எப்படி செயல்படுத்த வைக்கிறது என்பதை நாம் அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய விமர்சனங்களையும் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கொடுங்க. அப்படியே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய அன்பான ஆதரவை என்றும் எதிர்பார்க்கின்றோம்.